கமான் ஐஸ் நம்ம இன்னைக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு 1v4 ப்ளே பண்ணுங்கன்ட்டு. இப்போ அவருக்காண்டி நம்ம 1v4 ப்ளே பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் புதுசாக சிஎஸ்சில் 1v4 ப்ளே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிஆரில் வந்துட்டேன். அதுவும் ப்ளூ ஜோனுக்கு வந்திருக்கேன் கைஸ். மேலே தெரியும் நேம் யார் யார் இருக்கான்ட்டு. WG மதரான் மட்டும்தான் காட்டும். இங்கே பாருங்கள் ஒரு பீஸ் அடிச்சிட்டேன் கைஸ். ஆகா திமிட்டிலாம் போட்டேன் தம்பி. நல்ல வேலை அடிச்சிட்டோம் கைஸ். அவனை கில் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது பிஆர் ரேங்க்டு. ஓகேவா, நம்ம சோலோவாக தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ப்ளூ ஜோனு. என்ன எனிமி தான் எவனையும் காணும். இல்லை லேட்டாக வந்துட்டோமான்னு தெரில. கொடுங்க லூட்டு தம்பி நிறையா வச்சுருக்கேன். ஐஸ் அங்கே ஒருத்தன் ஓடுறான் பாருங்க. நில்லுங்க அடிக்கிறேன். ஐஸ் புல்லட்டு பட மாட்டேங்குது. டவுன் வஸ்டாச்சு கைஸ். ஐஸ் சோலோவாக போனாலும் நல்லா தான் இருக்குது கைஸ். ஆக அடிட்டாமல் தரமாக வாங்குறாங்க எல்லாம். ஸ்குவாடாக போனால் ஒரு அடி விட மாட்டேங்குது. எல்லோரும் நம்மளை தான் அடிக்கிறாங்க. லூட்டு நல்லா அடிக்க முடியாது சோலோவாக போனால். நில்லுங்க அந்த வீட்டுக்கு மேலே வைப்போம் நம்ம லான்ச்சு பேடை. கரெக்டாக வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ் இங்கிட்டு ஒருத்தன் ஓடி வரேன் ரைட் சைடில். ஆகா ஓடுறேன் கைஸ் தப்பிச்சு ஓடுறாங்க கைஸ். அவனை விடக்கூடாது கைஸ் நில்லுங்க. அந்த இதுக்கு மேலே ஏறி நம்ம போய் அடிப்போம். மேலே வந்தாச்சு கைஸ். அங்கே ஒருத்தரிங்க நமக்கு நேராக. நீங்கள் அவனை பார்த்தீங்களா? இப்போ கூட ஓடி போனான். அவனை பார்த்தீங்களா? இல்லைங்க இந்த சைடு எவனு இருக்கானு பார்ப்போம். கைஸ் வெண்டிங் மிஷினில் எவனை ரிவைவ் பண்ணுறான். கைஸ் நான் வேஸ்ட்டு கைஸ். மண்டையில் வச்சு ஹெட்ஷாட் அடிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். நான் நூபு கைஸ். தேவையில்லாமல் போய் அழுத்தி பிடிச்சிட்ருக்கீங்க வேறு வச்சுட்டு. என்ன பண்ணேன் இப்போ என்ன பண்ணுறது கைஸ்? இங்கே வந்தேன். ஒரு சூப்பர் மெடிக்கேட் இருந்துச்சு. சூப்பர் மெடிக்கேட்டை விட்டுட்டு போயிட முடியுமா? சூப்பர் மெடிக்கேட்டை பிறக்கிட்டு அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே போகிறேன் கைஸ். இங்கேயும் இன்னும் கொஞ்சம் லூட் நிறையா தான் இருந்துச்சு. ஓகே, இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து நான் சொல்லிட்டு பாருங்க. இந்த வீட்டுக்கு மேலே வாங்க. மேலே வந்து இப்படி உட்காந்துக்கோங்க கைஸ். இந்த இடம் இல்லை, இந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. போகிற வரவங்க எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்கிறாங்க கைஸ். சுற்றி முற்றி அடிக்கிறான். எவனுமே வரமாட்டாங்க இந்த வீட்டுக்குள்ளக்கலாம். இது வந்து பே ஆஃப் ஃப்ரெண்ட்டுன்ட்டு பேர். இந்த ஊர் பேர். கலாயிரிக்கு வந்தீங்கன்னா இந்த வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். எவனோ குடிச்சேன் அந்த சவுண்டு கேட்டுச்சு. நின்றுங்க எங்கிட்டு இருக்காங்கன்னு தெரிலையே. நம்ம வேறு 1v4 வந்துட்டு அவன் ஸ்குவாடாக வந்து அடிக்க போகிறேன் கைஸ். எவனோ அடிக்கிறேன். ஆகா ஜோக்கர் தம்பி டேய் கைஸ். க்ளோவால் பவர்லாம் போடுறேன். ஜோக்கர் தம்பி கேரக்டரை வச்சுட்டு அந்த ஜோக்கரை வச்சு நம்மகிட்ட அடி வாங்கியானே. என்ன பண்ணேன் கேமிங் பேரில் இப்போ இருந்தாருன்னா தரமாக இருக்கும். ஓகே கைஸ் மெடிக்கிட்டு போட்டுட்ருக்கோம். இந்த க்ளோவால் பார்த்தீங்களா டவுன் ஆனதுக்கப்புறம் விடுக்குது. என்னத்த சொல்ல விடுங்க. ஒரு 10 கச்சிபி இருக்கையில் தன்னால் விழுந்தால் நல்லாயிருக்கும். டவுன் ஆனதுக்கப்புறம் விடுக்குது. நான் கொஞ்சம் மூளைக்கரைங்களாக இருப்பாங்க போல். யோசிச்சு கரெக்டாக வச்சுருக்காங்க. ஐஸ் ஜோன் வேறு சிங்கின் ஆகுது. நில்லுங்க ஜோனுக்கு பிடிப்போம். எவனும் அங்கிட்ட இருந்து ஓடி வராங்களா? இல்லை எவனும் வரல. இல்லையா ஐஸ் ஜோனை பிடிப்போம். நம்மகிட்ட வேறு மெடிக்கிட் எதுவுமே இல்லை சோலோ பீஸில். அதனால் ஒன்றுமே இல்லை நம்மகிட்ட. கொஞ்சம் போல் இருக்கிறத வச்சு தான் எடுக்கணும். ஐஸ் ஜோன் இங்கே எனக்குள்ளே செட்டில் ஆகிடுச்சு. இல்லைங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிடும். ஒரு இன்டர்லரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்டர்லர் வந்து ஐஸ் ஒருத்தன் வந்துட்டேன் கைஸ் புல்லட்டே பட மாட்டேங்க. ஹேய் என்னடா தாம்சனில் அடிச்சுட்டு போயிட்டேன். கயாட்டா ஃபோரா? சரி விடுங்க. என்ன பண்ணேன் கயாட்டா ஃபோரை வச்சு நம்மளே அடிச்சிட்டாங்க. ஓகே கைஸ் நீங்களும் ஏதாச்சும் டாஸ்க் கொடுக்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.